5 lakhsக்கு டியாகோ ஈவி வாங்கலாம் பேட்டரி as a சர்வீஸ் மாடல்ல. பேட்டரி as a சர்வீஸ் மாடல்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? ஈவினாலே பேட்டரி தான் முக்கியமான காம்போனன்ட் அண்ட் எல்லாரும் பயப்படுற விஷயமும் அதுதான். அதனால காரை மட்டும் வாங்கிட்டு பேட்டரியோட ரிஸ்க்கை கம்பெனியே வச்சுக்கும். அதுக்கு கம்பெனிக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு கிலோமீட்டருக்கும் ₹2.60 பே பண்ணா போதும். நாளைக்கு பேட்டரியில என்ன பிரச்சனை வந்தாலும் கம்பெனியே பார்த்துக்குவாங்க. நமக்கு எந்த பயமும் இல்ல. கம்பெனினா டாட்டாவே கிடையாது. பேட்டரியோட ஓனர்ஷிப்பை டாடா ஃபினான்ஸ் இல்ல பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. காரை ஒருத்தர் பேட்டரியை ஒருத்தர் வாங்குற மாதிரி. இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பைபேக் கேரண்டியும் இந்த அக்ரிமெண்ட்லயே அட்டாச் ஆகி வந்துரும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் விற்கணும்னா 60% காஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. 5 இயர்ஸ்க்கு மேல விற்கணும்னா 40% ஆஃப் த காஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஈவி காரோட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு விற்க முடியுமான்னு பயப்பட வேண்டியதில்லை. ஃபியூச்சர்ல பேட்டரியை நீங்களே வாங்கிக்கணும்னு நினைச்சா அக்ரிமெண்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் படி பே பண்ணிட்டு ஃபுல் ஓனர்ஷிப்பை எடுத்துக்க முடியும். ஆனா இதே பேஸ் மாடல்ல கம்பெனியை தவிர்த்து வேற ஒருத்தருக்கு விற்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கணும், பேட்டரியோட ரிஸ்க் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு நினைச்சா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போதான் பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்களே, அப்புறம் ஏன் பயப்படணும்? பேஸ் மாடல்ல வாங்கணும். பேஸ் மாடல்ல வாங்குறதா இல்ல ஃபுல் ஓனர்ஷிப்ல வாங்குறதா எது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பேஸ்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in next video. Until then, drive with care, drive with passion.